ஹாய் காய்ஸ். ஸோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுக்கிறேன். எனக்கே கொஞ்சம் டச் விட்டு போன மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மெக்கானிக்கல் மாடல் பார்க்க போறோம். இந்த மாடல் வந்து உங்களை ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆகிக்கும். ஸோ டெஃபினெட்லி இந்த மாடலை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ரிப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா? ப்ரொஃபஷனல் ஆக முடியுமா அப்படின்னு என்ன கேட்குறீங்க? அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. நீங்கள் அனலைஸ் பண்ணணும், டோட்டலாக சார்ட்டை நானே அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, ப்ரோ நான் ப்ராஃபிட் பண்ணா போதும். அதுக்கு எனக்கு வழி சொல்லு அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. இந்த ஒரு மாடல் போதும். நீங்க ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஆ இது வந்து காம்ப்ளக்ஸாலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிள். ஒரு ஒரு டைம் விண்டோக்குள்ள ஒரு எஃப்இஜிய வச்சு நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க. எஃப்இஜிய ஃபைண்ட் பண்ண தெரிஞ்சா போதும். எஃப்இஜிய போட்டிருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஓகேவா? அது ரொம்ப சிம்பிள். ஸோ தட்ஸ் இட். ஸோ ரொம்ப இழுக்காம இந்த வீடியோ 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இது வந்து இந்த மாடல் வந்து என்கியூல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஃபாரெக்ஸ்ல ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா நான் பேக் டெஸ்ட் ஒர்க் ஆகியும் எனக்கு ஒர்க் ஆகல. இன்னும் நீங்க பேக் டெஸ்ட் எடுங்க. ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு என்கியூல மட்டுமே ஒர்க் ஆன மாடல். ஓகேவா? வேற எங்கேயுமே எனக்கு ஒர்க் ஆகல. இஃப் இன்கேஸ் நீங்க பேக் டெஸ்ட் எடுங்க. பேக் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தென் இது வந்து என்கியூல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ தென் வந்து 10 to 11 AM. ஸோ உங்க டைம் விண்டோ வந்து எப்பயுமே நியூயார்க்ல இருக்கணும். ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட். இது ரொம்ப முக்கியம். நியூயார்க் டைம்ல வச்சிருங்க. நான் பேசுறது எல்லாமே நியூயார்க் டைம். ஸோ 10 to 11 AM நியூயார்க் டைம்ல வந்து ஒரு எஃப்இஜி ஃபார்ம் வரும். அதுல 1008 எஃப்இஜி ஃபார்ம் வரும். அது நம்மளுக்கு விஷயம் இல்ல. இந்த சார்ட் வந்து நீங்க 5 மினிட் சார்ட் மட்டும் தான் வைக்கணும். ஆட் பண்ண மறந்துட்டேன். யூஸ் ஒன்லி தி 5 மினிட் சார்ட். ஓகேவா? சம்திங்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா போகவா அப்படியே சொல்லிடுறேன். ஸோ 10 to 11 AM அந்த டைம் விண்டோ மட்டும் தான் பார்க்க போறீங்க. ஓகேவா? ஸோ அந்த டைம் விண்டோல கிரியேட் ஆகிற ஃபர்ஸ்ட் எஃப்இஜி, தி ஃபர்ஸ்ட் ஒன். 2வதா வரதில்ல, 3வதா வரதில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்இஜி அந்த டைம் விண்டோக்குள்ள ஃபார்ம் ஆகும். அந்த எஃப்இஜி புல்லிஷ் எஃப்இஜியா இருந்தா லாங் போறீங்க. தட் மீன்ஸ் பை. பீரிஷ் எஃப்இஜியா இருந்தா ஷார்ட் போறீங்க. தட் மீன்ஸ் செல். ஓகேவா? ட்ரேட் வந்து இந்த டைம் விண்டோக்குள்ள தான் என்டர் ஆகும். இப்போ 10க்கு ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது. நீங்க லிமிட் ஆர்டர் போட்டுறீங்க. எஸ்எல்ல வந்து அந்த எஃப்இஜி கேண்டில் கீழ வச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டைம் விண்டோக்குள்ள லெவலுக்கு முன்னாடி என்டர் ஆயிரும். லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா லெவல் வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் கேன்சல் பண்ணணும். எப்படின்னா இந்த இடத்துல டைம் ஓடிட்டு இருக்குல்ல, இந்த டைம் வந்து நீங்க பார்க்கணும் கரெக்டா. 10:59 கரெக்டா முடிஞ்சு 11 அப்படின்னு இந்த இடத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஜஸ்ட் கேன்சல் த லிமிட் ஆர்டர். ஓகேவா? அதுக்கு மேல சிஸ்டம் ஃபெயில் ஆயிரும். ஓகேவா? டைரக்டா நானே சொல்றேன் ஃபெயில் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க இது வந்து நான் வந்து ரொம்ப இது அனலைஸ் பண்ணேன். இப்போ நான் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்மின் பேக் டெஸ்ட் அதிகமா எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10 to 11 ஃபார்ம் ஒரு எஃப்இஜில என்ட்ரி. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் விண்டோக்குள்ள என்ட்ரி. அதுக்கப்புறம் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி இந்த இதை ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜுக்கு இந்த மாடல கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல ஒரு சில ரூல்ஸை நீங்க ஏதோ ஒரு ரூல தூக்கி ஓரமா போட்டா கூட அது அந்த மாடல் வந்து ஃபெயில் ஆக சான்ஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இங்க இருக்க ரூல்ஸ்லாம் முக்கியம். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் ஆட் பண்ண முடியும்னா ஆட் பண்ணுங்க. இதுல இருந்து ரிமூவ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த டைம் விண்டோக்குள்ள என்டர் ஆகணும். டைம் விண்டோவை தாண்டிடுச்சு அப்படின்னா அது என்ட்ரே ஆனாலும் எஸ்எல் தான் போய் அடிக்கும். ஓகேவா? ஸோ தென் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இதுல வந்து உங்க அக்கௌண்ட் சைஸ்ல இருந்து 1% ரிஸ்க் எடுங்க. இல்ல அப்படின்னா 1% கீழே ரிஸ்க் எடுங்க. 1%க்கு மேல போகவே வேணாம். ஓகேவா? அதுக்கு மேல போனா எமோஷனல் ஆகி தேவையில்லாத. ஓகேவா? ஸோ 2வது ஒன் பிரைஸ் வந்து 1:1 ரீச் ஆயிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் கோ பிரேக் ஈவன். 1:1 தொட்டுருச்சு அப்படின்னாலே பிரேக் ஈவன் போயிடணும். ஓகேவா? அது ரன் ஆகணும் அப்படின்னா நீ வெயிட் பண்ணக்கூடாது. தொட்டுருச்சா பிரேக் ஈவன் போயிடணும். பிரேக் ஈவன் வந்து பிளஸ்ல தான் இருக்கும். அந்த பிரேக் ஈவனே வந்து பிரைஸ் அடிச்சாலும் உனக்கு அந்த ட்ரேட் வந்து பிளஸ்ல முடியணும். ஜஸ்ட் மீன்ஸ் பிளஸ். அப்போ ஒரு டார்கெட் பண்ணது $500 டார்கெட் பண்ணியிருக்க அப்படின்னா ஒரு $10 பிளஸ், ஒரு $5 பிளஸ் அப்படி நிக்கணும் பிரேக் ஈவன். ஸோ அது மாதிரி தான் நீ பிரேக் ஈவன் வைக்கணும். ஜஸ்ட் கோ அப்படியே 0 அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தென் டார்கெட் வந்து 1:2 ஒன்லி. அதுக்கு மேல இது போகாது.
அதுக்கு மேல கரெக்ட்டா 1:2ல போயிட்டு அப்படியே கரெக்ட்டா சுட்டுட்டு வரும். அந்த மாரி மாடல் தான் இது. சம்டைம்ஸ் தொடாம கூட வரலாம். ஸோ நான் சார்ட்ஸுக்கு போயிரலாம். ஒரு டைம் போயிருக்கு. ஒரு 5 நிமிஷம் இதுலயே போயிருச்சு. ஸோ இது இட்ஸ் நாட் எ இண்டிகேட்டர். நான் உட்கார்ந்து வரைஞ்சுகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமா. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் வித் லாஸ். போன மாசம் 26ல இருந்து எடுத்திருக்கேன் கைஸ். 26 டூ 26. ஐ திங்க் ஒரு 1 மந்த் டேட்டா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டே இட்ஸ் நாட் எ இண்டிகேட்டர். இது இது ஒரு இண்டிகேட்டர் எதுக்கு அப்டின்னா, இந்த டைம் மார்க் பண்ணிக்க மாட்டோம். ஐசிடி கில் ஜோன் அண்ட் பிவட் அப்படிங்கிற இதுல இன்புட் நீங்க பாத்தீங்கன்னா, இதான் என்னோட இன்புட். எல்லாத்துமே அன்டிக் பண்ணிட்டு என்னோட ஏஎம் மட்டும் 10 டூ 11 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் பெருசா இதுல தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ தென் இது இது ஓகேவா? எல்லாமே காட்டிட்டேன். ஸோ இத போடுறனால உங்களுக்கு என்ன தெரியும் அப்டின்னா, அந்த டைம் விண்டோ மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்கா காட்டும். பாத்தீங்களா? இந்த இண்டிகேட்டர் ஆன்ல இருந்தா அந்த டைம் விண்டோ மட்டும் தெரியும். ஸோ என்கியூ சார்ட் 5 மினிட் இங்க வந்து ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ்ல நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? எனக்கு அந்த எலக்ட்ரானிக் ஹவர்ஸ் இந்த மாடலுக்கு எலக்ட்ரானிக் ஹவர்ஸ் தேவையில்ல. ஸோ அதனால இத எதுவும் காம்ப்ளக்ஸா அனலைஸ் பண்ண போறதில்ல. ஸோ ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸே போதும். ஸோ தென் இதுல வந்து ஃபர்ஸ்ட் எஃப்இஜி கரெக்ட்டா இங்க 10 வந்து பிரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு. நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜூம் இன் ஆகுது. ஓகே 10க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எஃப்இஜி குடுக்காம பிரைஸ் போகுது. இங்க பார்க்க வேண்டியது 5 மினிட் சார்ட் இது. ஓகேவா? 5 மினிட் சார்ட். ஸோ 5 மினிட் சார்ட்ல ஃபர்ஸ்ட் எஃப்இஜி இங்க தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஒரு லாங். அந்த டைம் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருப்பேன். லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருந்தா ட்ரிகர் ஆயிருக்கும் அந்த டைம் விண்டோக்குள்ள. ட்ரிகர் ஆனுச்சு. பிரைஸ் 1:1 போக கிடையாது. இங்க இருந்து இழுத்துட்டு வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா, போனது 0.76 ஓகேவா? 1:1 போக கிடையாது. ஸோ 1:1 போனா பிரைஸ பிரேக் லெவலுக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? இது என்ன ஆயிருச்சு இந்த ட்ரேட்? ஆப்வியஸ்லி இட்ஸ் எ செல் ட்ரேட். எஸ்எல் மைனஸ் நான் வந்து நான் நான் வந்து டைரக்டா 1% ரிஸ்க் தான் எடுத்தேன். ஸோ -1L ஓகேவா? இப்படி நான் ஆங்கர் பண்ணுவேன். ஆங்கர் பண்ணி இந்த இடத்துல நான் ஆங்கர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஆங்கர் பண்ணிட்டா ஈஸியா கடைசியில பார்க்க முடியும். -1L ஆயிடுச்சா? ஸோ தென் நெக்ஸ்ட் டே என்ன ஆயிடுச்சு? பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இங்க கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த டைம் விண்டோக்குள்ள என்ட்ரி எடுக்கவே இல்ல. இந்த டைம் விண்டோ இங்க முடிஞ்ச உடனே உங்களோட லிமிட் ஆர்டர கேன்சல் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அப்படிங்கிறனால பிரைஸ் இங்க வந்துட்டு இங்க போனாலும் தட் இஸ் எதுவுமே நடந்திருக்காது. என்னதான் இந்த இடத்துல ஒரு பொசிஷனே போடுறேன். சம்டைம்ஸ் நீங்க வந்து இந்த டைம் விண்டோ தாண்டி ட்ரேட் எடுக்கலாம்னு யோசிப்பீங்க. இங்க இருக்கு எஃப்இஜி கேனோட எஸ்எல். ஓகேவா? எஃப்இஜி கிரியேட் ஆனது எஃப்இஜி கேனோட எஸ்எல். நான் போய் பார்க்குறேன். என்ட்ரி எடுத்த உடனே எஸ்எல் அடிச்சானோ திஸ் வில் ஃபைல். அந்த டைம் விண்டோக்குள்ள மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நீங்க போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணும்போதும் சரி, ட்ரேட் பண்ணும்போதும் சரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டைம் விண்டோவ தாண்டி ட்ரேட் எடுப்பீங்க. எனக்கு தெரியும். எங்கெங்கலாம் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால வேணாம். டைம் விண்டோக்குள்ள ட்ரேட் எடுத்தா எடுக்கட்டும். இல்லையா வேணாம். ஏன்னா ஃபெயில் ஆகும். ஸோ தென் நெக்ஸ்ட் டே தட் இஸ் 28 இந்த டேல இந்த ட்ரேட் இட்ஸ் நாட் எலிஜிபிள் ட்ரேட். இது வந்து கிரிட்டேரியாக்குள்ளேயே வரல. ஓகேவா? அதனால இந்த ட்ரேடே கிடைக்கல. ஸோ தென் வந்து ஒரு ப்ராஃபிட் ட்ரேட் தட் இஸ் 28 இந்த இடத்துல 10க்கு அப்புறம் கிரியேட் ஆன ஃபர்ஸ்ட் எஃப்இஜி இங்க இருக்கு. ஓகேவா? அந்த எஃப்இஜி இங்க போட்டேன். ட்ரேட் போட்டோம். அந்த எஃப்இஜி கேண்டில் கீழே எஸ்எல். ஸோ நான் எஃப்இஜியை பத்தி ஒரு தடவை சொல்றேன். சொல்றது ஓகே. இண்டிகேட்டர் ஸோ வாட் இஸ் எஃப்இஜி? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டிலோட ஹை. புல்லிஷ் எஃப்இஜிக்கு ஒரு கேண்டிலோட ஹை. தென் தேர்ட் கேண்டிலோட லோ. ஓகேவா? இது 2க்கும் நடுவுல இந்த செகண்ட் கேண்டில் வந்து டிஸ்பிளேஸ் ஆகி இதுக்கு நடுவுல கேப் இருந்தது. இந்த 2 விக்ஸும் டச் பண்ணிக்காம இருக்கு அப்படின்னா, அதுதான் வந்து எஃப்இஜி. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் எஃப்இஜி. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு எஃப்இஜி பத்தி தெரியாது, அப்படி மாடல பார்க்குறீங்க அப்படின்னா, எஃப்இஜி பத்தி என்ன அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. இல்லாட்டி என் சேனல்லயே எஃப்இஜி பத்தி ஏதாவது வீடியோ போட்டிருப்பேன். போடாம இருக்க சான்ஸே இல்ல. ஓகேவா?
இன்கேஸ் அது பப்ளிஷ் ஆகாம இருக்கும்னு நினைக்கிறேன். எஃபிஜி இந்த வீக் தான் பப்ளிஷ் ஆகும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட் இஸ் எஃபிஜி. பேரிஷ் எக்ஸாம்பிள் வரும்போது ஒரு பேரிஷ் எஃபிஜி நான் காட்டுறேன். ஸோ கரெக்டாக 1:2 இதில் டைம் இந்த முக்கியம். நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை கைஸ். ஓகேவா? டைம் விண்டோ தான். ஸோ 10க்கு ஒரு 10:05க்கு கரெக்டாக எஃபிஜி கிரியேட் ஆகிருக்கு. என்ட்ரி கரெக்டாக எங்கே போயிடுச்சு? டிபி 1:2 போயிடுச்சு. எஸ்எல் வந்து எஃபிஜி கேண்டலோட லோல தான் இருக்கணும். அதுக்கு மேல எஸ்எல் பெருசா வைக்கக்கூடாது. எஸ்எல் கம்மியாகவும் வைக்கக்கூடாது. சிலர் சொல்லலாம் எஃபிஜி கீழே வைக்கிறேன் ப்ரோ. எஃபிஜி பெருசா இருக்கு, நான் கீழே வைக்கிறேன். இந்த ட்ரேட் வேணாமா? எடுக்காது. எஃபிஜி கேண்டலுக்கு கீழே தான் எஸ்எல். 1:2 தான் ஆர்ஆர். ஓகேவா? இது என்ன ஆயிடுச்சு? ப்ராஃபிட். ஸோ டிபி பிளஸ் 2%. உங்க கண்ணு முன்னாடியே தான் நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் ட்ரேட். ஸோ தேர் வாஸ் அ bearish எக்ஸாம்பிள். ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு எஃபிஜியை பற்றி நான் சொல்றேன். bearish எஃபிஜியை பற்றி ஒரு தடவை. So what is bearish எஃபிஜி? ஸோ சேம் வைஸ் பிசா. இப்போ புல்லிஷ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதுக்கு வைஸ் பிசாவா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு கேண்டலோட ஹை. ஓகேவா? ஒரு கேண்டலோட லோ. ஒரு கேண்டலோட லோ, செகண்ட் கேண்டலோட, தேர்ட் கேண்டலோட ஹை. இது ரெண்டுக்கும் நடுவுல அந்த ரெண்டாவது கேண்டில் டிஸ்பிளேஸ் ஆகி கேப் இருந்தது அப்படின்னா தட் இஸ் எஃபிஜி. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எஃபிஜி. இது வந்து bearish எஃபிஜி. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். திஸ் வாஸ் ட்ரேட். நான் சொன்ன மாதிரி இங்க இருக்கா கரெக்டா 10க்கு கரெக்டா 10 ஓப்பன் ஆனிச்சு. 10 ஓப்பன் ஆன உடனே எஃபிஜி கொடுத்துருக்கு. அந்த எஃபிஜில ட்ரேட் பண்ணலாம், தாராளமா ட்ரேட் பண்ணலாம். 10க்கு அப்புறம் கிரியேட் ஆன எஃபிஜி தான். ஸோ ஒன்ஸ் இந்த எஃபிஜி என்ன பண்ணுது? எஃபிஜி என்ட்ரி எங்க கிடைச்சது? கரெக்டா அந்த டைம் இந்த புள்ளியே கிடைச்சது. கரெக்டா பிரைஸ் என்டர் ஆனிச்சு. எஸ்எல் இங்க இருக்கும். டிபி வந்து 1:2ல இருக்கும். பட் பிரைஸ் 1:1 போனோடனே பிரேக் ஈவன் மூவ் பண்ணியிருப்போம். பிரேக் ஈவன் மூவ் பண்ணனால பிரேக் ஈவன் பிளஸ்ல தான் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ பிரேக் ஈவன் மூவ் பண்ணனால இட்ஸ் ரிட்டர்ன் டு பிரேக் ஈவன். கரெக்டாக பிரேக் ஈவன் ஹிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பிரைஸ் என்ன ஆயிடுச்சு? அன்னைக்கு டே ஃபுல்லாக அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சாப் ஆயிடுச்சா? ஸோ தட்ஸ் இட். ட்ரேடிங் ஐசிடியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, உன்னோட சைக்காலஜி அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படிதான் நீ ட்ரேடிங்கே பார்க்கணும். ஓகேவா? நீ பாட்டு கஷ்டப்பட்டு நான் ஹோல்ட் பண்றேன், 5 நாள் எடுக்கிறேன், 10 நாள் எடுக்கிறேன், அந்த அளவு உனக்கு மைண்ட் செட் இருக்கணும் ஃபர்ஸ்ட். உன்னால எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியும்? பீப்புள் டெல்ஸ் ஸ்பிரிங்ல இருந்து வா, டேல இருந்து வா, நீ ஸ்கேல்புக்கு அப்புறம் வா அப்படிம்பாங்க. ஸ்கேல்புக்கு ஃபர்ஸ்ட் வா, டே ட்ரைனிங் அப்புறம் போ, அதுக்கப்புறம் வந்து ஸ்விங்கு போ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீ ஒரு ஸ்கேல்பர் ஆயிட்டே அப்படின்னா உனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ட்ரேட் ஓப்பன் பண்ணு, க்ளோஸ் பண்ணு மைண்ட் செட். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ண கத்துக்கும். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஹோல்ட் பண்ணு. அதுக்கப்புறம் டே ட்ரேடிங் போ, 2 மணி நேரம், 4 மணி நேரம் ஹோல்ட் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து அந்த 4 மணி நேரம் ஹோல்ட் பண்ற அளவுக்கு பேஷன்ஸ் உனக்கு வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 டேஸ் உன்னால ஹோல்ட் பண்ண முடியும் ஒரு ஸ்விங் ட்ரேடை. ஓகேவா? ஸோ அப்படிதான் ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் உன்னால பேஷன்ஸ் வளர்க்க முடியுமே தவிர, எடுத்தோடனே 2 நாள் ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ணு அப்படின்னா அது பிரேக் ஈவன் ஸ்டேஜுக்கு. எப்படின்னா ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், அது வந்து இந்த என்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ட்ரி பாயிண்ட், இது வந்து டிபி பாயிண்ட். ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரைஸ் இவ்வளவு தூரம் போகும். அதுக்கப்புறம் இந்த டர்ட்டில் சூப் அடிக்க இவ்வளவு தூரம் வரும். இந்த இடத்த நீ கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படின்னா ஸ்விங் ட்ரேட் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா ஸ்டார்டிங்ல அங்கேயே நீ க்ளோஸ் பண்ணிடுவ. சரியா? பிரைஸ் ரியாக்ஷன் தெரியாம இருந்தா எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாம இருந்தா. பட் ஆனால் அது கரெக்டாக இங்கே தான் போகும். அதுக்கப்புறம் யோசிப்பேன், ஆஹா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்கேல்ப். இது நான் வந்து எனக்கு யூஸ் பண்ண மெத்தட். ஸ்கேல்ப்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் போனேன். ஏன்னா எடுத்தோடனே ஸ்விங்ல போகணும், அதுல இருந்து இதுல வந்து பேஷன்ஸ் டெவலப் ஆகாது. பேஷன்ஸ் டெவலப் ஆகாது. ஓகேவா? இந்த இடத்துல பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். தொகை இது வந்து ஒரு பிரேக் ஈவன் ட்ரேட். அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஇ பிஇ. ஸோ தென் நெக்ஸ்ட் டே. ஸோ சேம் அந்த டைம் விண்டோக்குள்ள எஃபிஜி
ஃபார்ம் ஆகல. தென் அதுக்கப்புறமா வந்து அந்த டைம் விண்டோவில் ஒரு 10:40க்கு ஒரு எஃபிஜி செல்லுக்கு ஒரு எஃபிஜி ஃபார்ம் ஆனுச்சு. ஓகேவா? கரெக்ட்டா அந்த எஃபிஜில ட்ரேட் கிடைச்சதா? நோ, ட்ரேட் கிடைக்கவில்லை. டைம் விண்டோக்குள்ள ட்ரேட் கிடைக்கல. நான் சொன்னது ஃபர்ஸ்ட் எஃபிஜி, நாட் செகண்ட் எஃபிஜி. அப்படியே இருந்தாலும் டைம் விண்டோக்குள்ள ட்ரேட் கிடைக்கல. ஸோ நோ ட்ரேட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டே அந்த டைம் விண்டோக்குள்ள கரெக்ட்டா 10 ஓப்பன் ஆனுச்சு. கரெக்ட்டா எஃபிஜி லீவ் பண்ணுச்சு. எஃபிஜி ஒரு லாங் பொசிஷன் எஸ்எல் பிலோ த எஃபிஜி கேண்டில் லோ. ஓகேவா? கரெக்ட்டா 1:2 டார்கெட் பண்ணியிருக்கேன். 1:1.9 வரைக்கும் போணுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் 1.9 வரைக்கும் போயிருக்குது. எங்க பார்க்கலாம்? இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும். பட் 1:2 போகவில்லை. 1:2 வந்து போகவில்லை. ஸோ இது என்ன ஆயிருக்கும்? 1:1 போனோனே பிரேக் ஈவன் மூவ் பண்ணியிருக்கும். இது வந்து இந்த டைம் விண்டோக்குள்ள என்ட்ரி கிடைச்சிருந்தாலும் பிரேக் ஈவன் தான் வந்து அடிச்சிடும். அனதர் பிரேக் ஈவன் பிஇ. ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் டே பிரைஸ் வந்து அந்த டைம் விண்டோக்குள்ள ஒரு செல்லுக்கு எஃபிஜி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? உங்களால பார்க்க முடியும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ தென் இன் திஸ் எஃபிஜி இந்த எஃபிஜில ஒரு செல் அடிக்கலாம். இந்த இடத்துல செல் லிமிட் ஆர்டர் போட்டிருப்போம். அது இந்த இடத்துல டேகும் ஆயிருக்கும். எஸ்எல் இந்த எஃபிஜி கேண்டலுக்கு மேல வச்சிருப்போம். ஓகேவா? இங்க வச்சிருக்கணும் எஃபிஜி கேண்டலுக்கு மேல. ஸோ தென் வந்து 1:1 போனோனே 1:1 போயிருக்கு பாரு. 1:1ல வச்சிருக்கு. கரெக்டா பிரைஸ் 1:1 போயிருக்கு. போனோனே பிரேக் ஈவன் மூவ் பண்ணியிருக்கும். கரெக்டா பிரைஸ் வந்து பிரேக் ஈவன் எடுத்துரும். அனதர் பிரேக் ஈவன். நீ இத்தனை பிரேக் ஈவன என்னடா ஸ்ட்ராட்டஜி பிரேக் ஈவன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்குற அப்படின்னா மேபி எஸ். ஓகேவா? ஆனா இது வந்து நீ ப்ராஃபிட் பண்றதை விட உன்னோட லாஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். ஆனா இந்த பிரேக் ஈவன் இல்லாத வரைக்கும் நான் லாஸ்ல இருந்தேன் இந்த மாடல்ல. பட் ஒன்ஸ் இந்த பிரேக் ஈவன் அப்படிங்கிறத ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இட்ஸ் பெட்டர். வின் ரேட் நல்லா இருக்குது. அகைன் ஒரு பிரேக் ஈவன் ரேட். அந்த டைம் விண்டோக்குள்ள ஒரு செல் எஃபிஜி ஃபார்ம் ஆகுது. அதுல வந்து லிமிட் ஆர்டர் டேக் பண்றோம். ஓகே, இது 1:2. ஓகே, இது ஒரு எஸ்எல் ரேட். இட்ஸ் நாட் பிரேக் ஈவன் ரேட். இது ஒரு எஸ்எல் ரேட். ஓகேவா? என்ட்ரி இதே கேண்டில் ட்ரிகர் ஆயிருக்கும். தென் இதே கேண்டில்ல எஸ்எல்லும் போய் அடிச்சிடும். ஓகேவா? ஏன்னா இது வந்து மெக்கானிக்கல் மாடல். இது வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் வச்சு நம்ம எடுக்கல. ஜஸ்ட் மெக்கானிக்கல் மாடல். எஃபிஜினா என்ட்ரி லிமிட் ஆர்டர் எல்லாமே போட்டு வச்சிருப்போம். ஸோ தென் அனதர் டே 10க்கு அப்புறம் கிரியேட் ஆன ஃபர்ஸ்ட் எஃபிஜி இட்ஸ் செல் எஃபிஜி. செல் எஃபிஜி. ஸோ அந்த டைம் விண்டோக்குள்ள அந்த இடத்துக்கு பிரைஸ் வரவே இல்லை. ஸோ நோ ட்ரேடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டே 10க்கு எஃபிஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சேம் அந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து அந்த டைம் விண்டோக்குள்ள வரல. பட் எஸ்எல் இந்த கேண்டில் கீழே வச்சிருப்போம். டைம் விண்டோ தாண்டி என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக எஸ்எல் அடிச்சிருக்கும். ஓகேவா? கன்ஃபார்மாக எஸ்எல் அடிச்சிருக்கும். ஸோ அனதர் டே இங்கே வந்து 10க்கு அப்புறம் கிரியேட் ஆன ஃபர்ஸ்ட் எஃபிஜி இந்த புல்லிஷ் எஃபிஜி தான். ஸோ அகைன் பிரைஸ் வந்தது, டேப் பண்ணுச்சு. 1:2 டார்கெட் பண்ணியிருந்தோம். பட் பிரைஸ் 1:1க்கு போணுச்சு. ஸோ திரும்பி வந்து பிரேக் ஈவன் தான் அடிச்சது. பிரேக் ஈவன். ஓகேவா? ஸோ தென் வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ பல நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு டிபி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. பிரைஸ் வந்து இந்த 10 to 11 அந்த டைம் விண்டோவில் ஒரு எஃபிஜி ஃபார்ம் பண்ணிச்சு. தட் இஸ் 10:20. அந்த எஃபிஜியில் கரெக்டாக 10:30க்கு என்ன ஆச்சு? என்ட்ரி டேக் பண்ணிச்சு. எஃபிஜி கேண்டில் கீழே எஸ்எல். ஸோ 1:2 ஆர்ஆர். ஸோ என்ன ஆச்சு? டிபி டிபி ப்ளஸ் 2 ஆர். ஓகேவா? நான் வந்து இந்த மாடலே உருவாக்குனது வந்து கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ராஃபிட்டும் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் கிரியேட் பண்ணேன். இதுல வந்து அந்த 1:1ல பிரேக் ஈவன் நீங்க மூவ் பண்ணாம விட்டீங்கன்னா அத்தனையும் எஸ்எல் அடிச்சு வாஷ் அவுட் தான் ஆகும். ஏன்னா நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் சொல்றேன், நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி போய் பேக் டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க. அகைன் ஒரு டே இந்த இடத்துல எஃபிஜி கிடைச்சிருக்காது. ஏன் எஃபிஜி கிடைக்கல அப்படின்னா இது கன்சல்டேஷன் டே ஆயிரும். மோஸ்ட் ப்ராபப்லி அந்த இடத்துல எஃபிஜி கிடைக்கல அப்படின்னா ரொம்ப புஷ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் லீவ் இட். ஓகேவா? அகைன் எஃபிஜி கிடைக்கல. ஸோ அகைன் இந்த டேலையும் எஃபிஜி கிடைக்கல. ஸோ தென் நெக்ஸ்ட் டே இந்த இடத்துல எஃபிஜி கிடைச்சிது. கரெக்டாக 10க்கு எஃபிஜி கிடைச்சிருக்கு. தட் இஸ்
புல்லிஷ் எஃபிஜி. ஓகேவா? ஸோ இந்த புல்லிஷ் எஃபிஜி என்ட்ரி ட்ரிகர் ஆனிச்சு அப்படின்னா அந்த டைம் விண்டோக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் எஃபிஜியில் என்ட்ரி ட்ரிகர் ஆகலாம். இன்கேஸ் டைம் விண்டோ தாண்டி இங்கே போனீங்க அப்படின்னா 1:1 போயிருக்கும். பிரேக் ஈவன் நவுத்தி இருந்தால் பிரேக் ஈவன் வாங்கியிருப்பீங்க, இல்லை அப்படின்னா எஸ்எல் வாங்கியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அனதர் டே. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டு இருந்தது அந்த டைம் விண்டோக்குள்ள. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மைன்யூட் எஃபிஜி. ஓகேவா? எஃபிஜி இது வந்து ஒரு பீரிஷ் எஃபிஜி. ஓகேவா? பீரிஷ் எஃபிஜி. இந்த எஃபிஜி பீரிஷ் எஃபிஜியில் கரெக்டாக அந்த டைம் விண்டோக்குள்ள ப்ரைஸ் டேக் ஆனிச்சு. கரெக்டாக 1:2 டார்கெட் பண்ணியிருக்கோம். 1:2 கரெக்டாக போயிடுச்சு. ஓகேவா? அனதர் டிபி ப்ளஸ் 2. இது மாதிரி இது மிஸ் பண்ணி சார். ஸோ நெக்ஸ்ட் டே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் வந்து எஃபிஜி கிரியேட் பண்ணிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் எஃபிஜியில் வந்து ப்ரைஸ் வந்து டேக் பண்ணவே இல்லை. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணல, டேகே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டே ப்ரைஸ் எஃபிஜியை கிரியேட் பண்ணல. நெக்ஸ்ட் டே எஃபிஜி அந்த டைம் விண்டோக்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் என்ட்ரி அந்த டைம் விண்டோக்கு அப்புறம் எடுத்திருக்கு. அது டிபியும் போயிருக்கு. ஓகேவா? அதனால இந்த இடத்துல ஸ்டோ பண்றாங்க. தட்ஸ் இட். என்ட்ரி அந்த டைம் விண்டோவை தாண்டி எடுத்தா எஸ்எல் தான் அடிக்குமா ப்ரோ அப்படின்னா இல்லை, சம்டைம்ஸ் டிபியும் அடிக்கும். ஓகேவா? ஸோ அதை ஷோ பண்றதுக்காக மட்டும்தான் இதை பண்ணேன். ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ அகைன் நெக்ஸ்ட் டே ப்ரைஸ் என்ன பண்ணிடுச்சு, இந்த இடத்துல எஃபிஜி கிரியேட் பண்ணியிருக்கு. எஃபிஜிக்கு என்ட்ரிக்கே வரல. அந்த டைம் விண்டோக்குள்ள எஃபிஜிக்கு என்ட்ரிக்கே வரல. அதுக்கப்புறமா பொறுமையாக போயிட்டு ஆடியோ செஞ்சு ப்ரைஸ் எப்போ வந்தது, பிஎம் செஷனில் வந்தது 2 மணிக்கு. ஸோ அப்புறம் நம்ம இதை ட்ரேடை எடுக்கவே மாட்டோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் டே கரெக்டாக அந்த டைம் விண்டோக்குள்ள ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, எஃபிஜி கிரியேட் பண்ணுச்சு. தட் இஸ் பீரிஷ் எஃபிஜி. பீரிஷ் எஃபிஜியில் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, கரெக்டாக அந்த டைம் விண்டோக்குள்ள டேகும் பண்ணுச்சு. 1:2 போயிட்டு டிபியும் அடிச்சுது. ஓகேவா? இது கரெக்டாக ப்ரைஸ் வந்து டேக் பண்ணுச்சுன்னா 1:2 சம்டைம்ஸ் கரெக்டாக 1:2 போயிட்டு அடிச்சுட்டு டிபி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும். சம்டைம்ஸ் இப்படியும் நடக்கும். ஸோ திஸ் இஸ் 26. எஸ் 26 அனதர் டிபி. ப்ளஸ் 4%. இந்த மந்த் ஒரு பேட் மந்த் அது எத்தனை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். 1 2 3 டிபி. And the fourth one 4 TP and 1 2 3 4 5 break even and 1 SL. So that's it guys. So நான் இதை பெருசு பண்றேன், பார்த்துக்கோங்க. இந்த சைடில் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ நீங்களே இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேஷனோட இந்த வீடியோ முடிச்சிடலான்னு. ஸோ வாட் இஸ் இட், உங்ககிட்ட ஒரு 50K அக்கௌண்ட் இருக்கு. வாட் இஸ் இட், 50K அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50K அக்கௌண்ட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டைம் 24 ஆயிடுச்சு. நம்மளும் டைம் விண்டோ கம்மியாக முடிக்கணும்னு நினைக்கிறேன், அது முடிக்காம. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து எஸ்எல் ஆயிருக்கு. 1% ரிஸ்க் எடுத்த. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மைனஸ்ல போயிருக்கும், -500. ஸோ தென் வந்து டிபி ஸோ +1000. ஓகேவா? ஸோ தென் வந்து பிரேக் ஈவன்
1, 2, 3, 4, 5 5 பிரேக் ஈவன் அக்கவுண்ட் அதே ஸ்டேஜ்ல இருந்ததுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் டிபி. ஸோ அந்த பிரேக் ஈவனே வந்து கொஞ்சம் பிளஸ் வந்து $10 பிளஸ் வந்து $5 பிளஸ் $20 அந்த மாதிரி தான் எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால பிரேக் ஈவனாவே இருந்தாலும் ஒரு சின்னோண்டு மைல்டு ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் அத தான் நான் பிரேக் ஈவன் மீன் பண்றேன் இந்த இடத்துல. தென் ஒரு 3 டிபி. ஸோ 2% 2% அப்படின்னா பிளஸ் $1000 அகைன் பிளஸ் $1000 அகைன் பிளஸ் $1000 1, 2, 3, 4 4 டிபி 1, 2, 3, 4 4 டிபி. ஸோ இதுல 1000, 2000, 3000, 4000, 4000 மைனஸ் அப்படின்னா ஸோ பிளஸ் 3500. ஸோ போதாதா? $3500 போதாதா? உன்னால மந்த்த மேனேஜ் பண்ணிட்டு போக முடியாதா? இது 5க்கு மாத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன் 3500 00. ஓகேவா? ஸோ ஐஎன்ஆருக்கு மாத்தும்போது இந்த அமௌண்ட் அப்ராக்சிமேட்லி இந்த அமௌண்ட் வந்துரும். ஓகேவா? 3,50,000 அப்படின்னா ஸோ 3 lakhs வந்துரும் இந்த இடத்துல உனக்கு. ஒரு 50K அக்கவுண்ட்ல நீ ஒரு $350 மந்த்லி பே அவுட் போடுற அப்படின்னா ஒரு 3 லட்சம் அப்ராக்சிமேட்டா உனக்கு வந்துரும். ஸோ இந்த மாடல வச்சு உன்னையால ப்ராஃபிட் பண்ண முடியாது. இல்ல இந்த மாடல வச்சு உன்னையால வந்து ஒரு மந்த்த வந்து லீட் பண்ண முடியாதா? டெஃபினட்டா முடியும். இது வந்து இப்பயும் சொல்றேன். இது வந்து ஒரு ஆவரேஜான மந்த்தா இருந்தா இப்படி. ஒரு வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வொர்ஸ்ட்டான மந்த் அப்படின்னா ஒரு எஸ்எல் 8 பிரேக் ஈவன் நான் வாங்கியிருந்தேன். ஒரு எஸ்எல் 8 பிரேக் ஈவன் லைனா அந்த மந்த்த தாங்குற அளவுக்கு உன்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கணும். ஓகேவா? நான் சொல்லிட்டேன் கைஸ். இது வந்து ஒரு உன்னைய வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாத்திரும். ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜிய வச்சு. 1 இயர் பேக் டெஸ்ட் டேட்டா எடு. 1 இயர் பேக் டெஸ்ட் டேட்டா எடு. ஸோ தென் வந்து 100 டேஸ் லைவ் மார்க்கெட் டேட்டா எடு. ஓகேவா? இந்த மாடல்ல வந்து லைவ் மார்க்கெட் டெஸ்ட் எடுக்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஷனே இருக்காது. ஏன்னா எஃப்இஜி என்ட்ரி. ஓகேவா? நான் எங்க என்ட்ரி எடுக்கணும், எங்க எஸ்எல் வைக்கணும், எங்க வந்து டிபி வைக்கணும்னு சொல்லிட்டேன். என்ட்ரி எஃப்இஜில எடுப்பேன். டைம் விண்டோக்குள்ள லிமிட் ஆர்டர் டேக் பண்ணணும். எஸ்எல் எஃப்இஜி கேண்டில் கீழ ஆர் மேல பையர் செல்ல பொறுத்து. ஸோ டிபி 1:2 தட்ஸ் இட். 1:1 மூவ் ஆனா பிரேக் ஈவன் மூவ் பண்ணணும். ஓகேவா? இல்லாட்டி இந்த மாடல் ஃபெயில் ஆயிடும். டைம் விண்டோவை தாண்டி ட்ரேட் எடுத்தாலும் ஃபெயில் ஆகும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 1% மேல நீ ரிஸ்க் வச்சாலும் வாஷ் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ அவ்வளவுதான். இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த மாடல்ல எக்ஸாக்டா நீ M2ல இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ மற்ற பேர்ஸ்ல ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்க பேக் டெஸ்ட் எடுத்துக்கங்க. பேக் டெஸ்ட் எடுக்காம இதை போய் லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணாதீங்க. 365 நாள் டேட்டா 1 இயர் டேட்டா இருந்தா போயிட்டு 100 டேஸ் நீ டெஸ்ட் பண்ணு லைவ் மார்க்கெட்ல. டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ ஃபண்டட் அக்கௌண்ட் எடு, இல்ல லைவ் அக்கௌண்ட்ல ட்ரேட் எடு. என்தி. ஓகேவா? இது ரெண்டையும் பண்ணாம நீ டைரக்டா போயிட்டு ட்ரேட் எடுத்து விட்டு ப்ரோ இப்படி ஆச்சு ப்ரோ அப்படி ஆச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ அனதர் வீடியோல பார்க்கலாம். பாய்.